ஹே மை லவ்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஒரு கொரியன் ட்ராமா வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இதில் என்னோடய ஃபேவரட் ஆக்டர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதோட ரொம்ப சூப்பரான ஆக்ட்ரஸ் ஐயு தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஐயு வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட வாய்ஸ்லேருந்து பேசுகிறாங்க. அதாவது முதல்ல அரசர் காலம் இருக்கும்ல, அந்த சீன்ஸ்லாம் காட்டிகிட்டே அந்த ராயல் பற்றியெல்லாம் பேசிட்டு, இப்போ அந்த த்ரோன்லாம் எப்படி இருக்கும், 600 வருஷமாக ஒருத்தங்களுக்கு அப்புறம் ஒருத்தங்கன்னு மாறி மாறி வந்துட்ருக்கோம்ல, அதை பற்றிலாம் சொல்லிட்டு இப்போ அதே ராயல் இதில் இருக்க ஒரு ஸ்கூலை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த ஸ்கூலுக்குள்ளே காட்டினாங்கன்னா அங்கே ஒரு எக்ஸாமோட ரேங்கிங் தான் போட்டிருக்காங்க. அதை வந்து மின்சோக்குன்னு ஒரு பையன் வந்து பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த ரேங்கிங்கில் சாங் ஹீஜு, அதாவது நம்ம ஹீரோயின், அவள் தான் ஃபஸ்ட் ரேங்க். அதுக்கப்புறம் தான் இப்போ இதை பார்த்துட்ருக்க அந்த மின்சோக்குங்கிற பையன். அந்த பையனுக்கு கடுப்பாகுது, அவன் செகண்ட் ப்ளேஸ் வாங்கிட்டான்ட்டு. அவன் பயங்கர டென்ஷனாக இருக்க. அப்போ ஹியூஜு வந்து கெத்தான் என்ட்ரி கொடுக்குறா. அவள் வந்ததுக்கப்புறம் அந்த பையன்கிட்டையுமே கேட்குறா, அச்சச்சோ நீ மறுபடியும் தோட்டுட்டியாங்கிற மாதிரி. அந்த பையனும் இவ்வளோ ரொம்ப பிடிச்சி அவமானப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறான். என்னன்னா, நாங்களாம் நாபலான ஆள், நீ அப்படி இல்லைங்கிற மாதிரி பேச, ஹீரோயின் வந்து அவளோட கெத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. மின்சோ நீ கொஞ்சமாச்சும் எஃபர்ட் போடு, இப்படி தோத்துட்டே இருக்காத மாதிரி அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு தான் போகிறான். அதுக்கப்புறமே அந்த ஸ்கூலோட ஹெட் ஒருத்தவங்க போல் அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த ஹெட் வந்து இவ தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் அவமானப்படுத்துறதுக்கு தான் கூப்பிட்ருப்பார் போல். ஏன்னா இப்போ அந்த மின்சோக்குங்கிற பையன் பெரிய ஆள் போல், இவ வந்து இவளுக்கு அந்த அளவுக்கு நாவல் இல்லை போல். அந்த மாதிரி தான் இப்போ அவர் பேசுகிறாரு. அதோட ஒரு பாத்திரமாட்டம் இருக்குது, அதை காட்டி இது யார் செஞ்சாங்க தெரியுமான்னு கேட்க, அவள் கரெக்டாக சொல்கிறா. அங்கே ஒருத்தங்க ஃபோட்டோ இருக்குது, அந்த ஒரு அரசர் ஃபோட்டோ, அவர் தான் சொல்லலை. ஆமாம், அவர் தான் இதை கிராஃப் பண்ணுறாரு. என்னதான் அவர் ஒரு கோட்டீசனோட பையனாக இருந்தாலும் அவர் ப்ரில்லியண்ட்டாக தான் இருந்தாருங்கிற மாதிரி கொஞ்சம் அவர் இகழ்கிற மாதிரி தான் இவங்க பேசுகிறாங்க. அதோட அந்த பாத்திரத்தை இவ கையிலே கொடுக்குறாங்க. ஏன்னா இவளோட லைஃப்மே அந்த அரசரோட லைஃப் ஆட்ட தான் போல். ஸோ இவளோட அவமானப்படுத்துகிற மாதிரி தான் அந்த பாத்திரத்தை கூட அது கொடுத்து அனுப்ப இவ ரொம்பவே சோகமாயிட்டா. அப்படியே நடந்து வந்து அது ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறா. இப்போ ப்ரெசண்டில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குரூப்போட சிஇஓ போல். இப்போ அந்த ஆஃபீஸோட மீட்டிங் தான் போயிட்டுருக்கு. அதில் அவளோட ஆட்டிடியூடு பயங்கர சூப்பராக இருக்குது. எல்லாத்தையுமே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறா. அவங்களுக்கு கொஞ்சம் கூட லாஸ் வரக்கூடாது, அதுக்கு என்னென்ன பண்ணுன்ட்டு இவ பாட்டுக்கு நல்லா பேசுகிறா. அதோட இவளோட மோட்டோவே என்னன்னா, இவ நல்ல முறையில் யாரையும் ஏமாற்றாமல் தோற்று போகிறக்கு, எல்லாரையும் ஏமாற்றி ஜெயிக்கிறது தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி சொல்கிறா. நல்லா சிரித்து பேசுகிறா, திடீர்னு ஸ்ட்ரிக்டாகவும் பேசுகிறா. அப்போ அவங்க மேனேஜர்லாம் சொல்லுவாங்கள்ல, பட் இந்த மெத்தடில் போனால் நம்மளுக்கு லாஸ் ஆகும். பட் இவ அப்பயுமே ரொம்ப சர்க்காசமாக பேசுகிறா. என்ன மேனேஜர், உங்கள் காசாக செலவு பண்ணுறீங்க, என்னோட காசு தானே, இதை பண்ணுங்கிற மாதிரி செம கெத்தாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவளோட பிஏ உள்ள வர, நம்மளுக்கு இப்போயே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பணுங்கிறா. இவ அதெல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக இவ இப்போ பேலஸுக்கு போகணும் போல், ஒரு பர்த்டே ஈவெண்ட் அட்டன் பண்ணேன். ஸோ இவ அங்கே இருக்க மேனேஜர்ஸ் கிட்டலாம் என்ன சொல்கிறான்னா, ஸோ உங்கள் வேலையை இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக பாருங்கன்னு கேட்க, அவங்க சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறீங்கன்ட்டு. அதாவது இவ வந்து ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ண சொல்கிறா. என்னென்னா, இந்த கேசல் குரூப்போட சக்ஸஸர் சாங் ஹியூஜு வந்து இப்போ அரசு தரப்பில் நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போகிறாங்கன்ட்டு. அப்போ பிஏவே கேட்குறா, என்னது அப்போ நீ சக்ஸஸர் ஆகிட்டியான்ட்டு. ஆனால் ஹியூஜுவோ, இல்லை நான் சக்ஸஸர் ஆகலை, ஆனாலும் சொல்லுவோம், இப்படியெல்லாம் போய் சொன்னால் தான் அது உண்மையாகவே மாறும், உனக்கு இந்த பிஆர்லாம் நீ கேள்விப்பட்டதில்லைங்கிற மாதிரி அவள் அதுலேயுமே பிளான் போட்டு தான் நடக்கிறா. ஸோ அவங்க ஆஃபீஸில் இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டாளா. இப்போ அந்த பேலஸோட பிரின்ஸை காட்டுறாங்க. அவருக்கு வந்து அவரோட என்ட்ரி தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அவரோட ரூமுக்கு வெளியே நிறைய மெய்ட்லாம் நின்று அரசரேன்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. அதாவது இவன் இப்போ வந்து கிராண்ட் பிரின்ஸ் தான். ஸோ நான் வந்து இளவரசனே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மெய்ட் வந்து இளவரசனேன்னு கூப்பிட்டுட்ருக்க, அவன் எந்த பதிலும் சொல்ல. அப்போ வந்து ஹயோன், அதாவது அந்த இளவரசரோட மேனேஜர் போல், அவன் வந்து இப்படி நான் வந்திருக்கேன், ஹயோன் வந்திருக்கேன்னு சொல்ல, சரி உள்ளே வாங்குறாங்க. அவனுமே இந்த மெய்ட் கிட்டலாம் கெத்தாக லுக் விட்டுட்டு உள்ளே போகிறான். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வேட்டைக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மணி துணி பொருள் எல்லாமே இருக்குது. அப்போ இவன் வந்து இளவரசர்கிட்ட பேசுகிறான், இப்படி இன்றைக்கி பர்த்டே ஈவெண்ட்டுக்கு போகணும் இல்லைன்ட்டு. ஆனால் அவரோ, இல்லை நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரேங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாரு.
இவன் பார்க்குறான், நீங்கள் வேட்டையாடுனதில டயர்டாக இருக்கீங்க ஓகே, அதுக்கு இன்னைக்கா தூங்குவீங்க, இன்னைக்கு பர்த்டே இதுக்கு போகணுதான்னுட்டு. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணுங்கிற மாதிரி தான் அவன் அப்போ தூங்க தான் போகிறான். அந்த மேனேஜருக்கு வேறு டென்ஷன் ஆகுது இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த பர்த்டே இவெண்ட்டுக்கு தான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வந்து இறங்குறாங்க. சுற்றியுமே அவ்வளோ கேமராஸ், அவ்வளோ ஜனங்க வந்து அந்த பேலஸுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் ஒரு கார் ரொம்ப ஸ்டைலாக வருது. அந்த கார்லேருந்து யார் வெளியே வருவாங்கன்னா அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தா. அங்கே என்ட்ரி ஆகிறது நம்ம ஹியூஜு தான். அவள் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் டாலாட்டு ரெடி ஆகிட்டு வந்திருக்கா. எல்லா கேமராஸுமே அவளை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அவளுமே ஸ்டைலாக நடந்து போயிட்டு நல்லா கேமரா ஃபோக்கஸுக்கு எப்படி நடக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நடக்கிறா. அதே மாதிரி தான் அந்த கேமராமேன்ஸுமே இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களாங்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவள் உள்ளே போக போக இவளை பற்றின ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அவள் போட்டிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் உடனுக்குடனே சேல் ஆகுது. இவள் உள்ளே போகிறக்குள்ளேயே பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டா. ஆனால் பேலஸுக்குள்ளே காட்டினாங்கன்னா இவள் தனியாக தான் நின்று ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ 3 பொண்ணுங்க பின்னாடி நின்று இவளை பற்றி தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹியூஜோட அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்காங்க. ஸோ ஹியூஜோட அம்மா வந்து அவங்க அப்பா மேரேஜ் பண்ணிக்காம தான் பிறந்திருப்பா போல். ஸோ அதை வச்சு தான் இவளை எல்லாருமே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்கூல் சீனில் கூட காட்டினாங்கல்ல. ஸோ இப்போயுமே இந்த 3 பொண்ணுங்க நின்றுட்டு அதை பற்றி பேசிட்டு இவ ஒரு பைத்தியங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹியூஜுக்கு பயங்கரமாக கடுப்பாயிடுச்சு. அவன் அந்த கிளாஸை உடைச்சிட்டு இந்த பொண்ணுங்களை பார்த்து சியர்ஸ்ன்னு சொல்கிறா. அந்த பொண்ணுங்களும் பயந்து அங்கேருந்து போயிடுச்சுங்க. அப்போ ஒருத்தன் பின்னாடி வந்து பேசுகிறான். யாருன்னா அவன் தான் ஹியூஜோட அண்ணன். ஆனால் அவனை சுத்தமாக மதிக்கலை. அவனை பார்த்தாலும் அவனை காட்டிலும் இவ தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாட்ட தெரியுது. ஸோ அவன் வேணும்னே இவக்கிட்ட வந்து வம்பலுக்க அவனையுமே கலாச்சி விட்றா. என்னன்னா நீ உன்னோட சேல்ஸ்லாம் எப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. இங்கே பாரு, இந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் வண்டியில் தான் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கொண்டு அவள் எத்தாக தான் பேசிட்டு போகிறா. அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் வெளியே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ டின்னர் பிளேஸுக்கு கூப்பிட்றாங்க எல்லாரையும். ஸோ அந்த இடத்துக்கு தான் எல்லாருமே போகிறாங்க. உள்ள டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா அதுவே பயங்கர பெருசாக இருக்குது. அதுவும் மேலே வந்து நிறைய அஃபீஷியல்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. கீழ் ரோவில் தான் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே இப்போ அரசரை காட்டினாங்கன்னா அரசரோட பர்த்டேக்கு தான் எல்லோரும் வந்திருப்பாங்க. அங்கே அரசராக இருக்கிறது ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையனோட அம்மாவும் ராஜமாதாவும் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த பையன் தலையில் அந்த கேப்பே நிற்கல, அது வேறு கீழே விழுது. அந்த பையனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்து அப்புறம் அதையும் வந்து மெய்டு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக எல்லோரும் அயான், அதாவது இளவரசருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இளவரசர் என்ட்ராக செம மாசான லுக்கில் தான் என்ட்ரி ஆகுறாங்க. பட் என்னென்னா அவங்க வேட்டைக்கு போவாங்கள்ல அந்த லுக்கில் என்ட்ரி ஆக நிறைய பேர் ஷாக்காயிட்டாங்க. இப்போ அந்த பையனோட அம்மாவும், அதாவது இதில் யாருன்னா இங்கே அந்த பையனை உட்காந்துருக்காங்கல்ல அது இளவரசரோட அண்ணன் பையன். பக்கத்தில் இருக்கிற ராஜமாதா வந்து இளவரசரோட அண்ணன் ஒய்ஃப் போல். ஸோ அவங்க அண்ணன் இறந்தனால இப்போ இந்த குட்டி பையன் தான் அரசருக்கான பொசிஷனில் இருக்கான். ஸோ அவங்க அண்ணி வந்து இளவரசர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, அதுவும் இந்த வேட்டைக்கான ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கீங்க, அதுக்கான சீசன் தானே முடிஞ்சிருச்சுன்ட்டு இவருக்கு ரொம்ப லெக்சர் எடுக்கிற மாதிரி பேச இளவரசர் நல்லா பேசுகிறாரு. என்னன்னா இப்போ நீங்கள் லெக்சர் எடுக்கிறதுக்கான டைம் இது இல்லை. ஏன்னா இப்போ நான் நடந்து வரும்போதே எல்லோரும் எந்திரிச்சு நின்ட்டாங்க. இப்போ நான் உட்காரலன்னா இவங்க யாருமே உட்கார மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ போய் உட்காரன்னு போகிறாங்க. ஆக்சுவலாக இவர் சொன்னது உண்மை தான். இளவரசர் வந்தோடனே எல்லாருமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எந்திரிச்சு நின்றுருப்பாங்க. அவர் பேசுகிற வரைக்குமே அவங்க நின்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ இளவரசருக்கு எவ்வளோ ரெஸ்பெக்டில் இருக்குன்னு இது மூலமாகவே தெரியுது. பட் அது அந்த அன்னிக்கு கொஞ்சம் பிடிக்கலங்கிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஹியூஜ் பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ அரசரோட பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நாடே அவரோட பர்த்டே தான் கொண்டாடுது. நிறைய பேர் பட்டாசெல்லாம் வெடிச்சு அங்கே அரண்மனையிலுமே நிறையா வான வேடிக்கையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அது எல்லாத்தையுமே ஹியூஜுமே பார்த்துட்ருக்கா. அப்புறம் அரசரோட ஆசைகள் எழுதுவாங்கள்ல அதில் அந்த பையன் க்யூட்டாக எழுதுகிறான். என்னென்னா அம்மாவோட ஹெல்த் நல்லா இருக்கணும், அங்கிளோட ஹெல்த் நல்லா இருக்கணும், அதோட நாட்டு மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரி எழுதுகிறான். இப்போ ஹியூஜுவை காட்டினாங்கன்னா ஹியூஜு ஒருத்தனை பார்க்குறான். யாருன்னா அவன் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் போல். இப்போ இந்த அரசுக்கு அந்த பையனை வந்து மின்னுன்னு கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு பையனை காட்டினாங்கல்ல ஸ்கூல் டைமில், அவன் பேரும் மின்னுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒரே ஆளாக என்னன்னு தெரியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூஜுவும் இந்த மின்னுங்கிற ஆளும் வந்து நல்லா சிரித்து பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸாட்ட தான் இருக்காங்க. ஸோ அந்த மின்னுங்கிற ஆள் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கான்ல. ஸோ அதை பற்றி தான் ஹியூஜு பேசுகிறா. என்ன பெரிய ஆள் ஆகிட்ட, நீ எல்லாம் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருப்ப, நாங்களாம் பின்னாடி தான் உட்காந்துருந்தோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பையனுமே சொல்கிறான், ஆமாம் நீ இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்ட போல். டேஜு இதுக்கு 2 வருஷம் முன்னாடி இதை ட்ரை பண்ணும் போது அவளை பற்றி யாருக்குமே தெரில. பட் நீ இப்போ நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதோட நீ ஏன் ரெட் கலர் போட்டு வந்த, வேணும்னு தான் போட்டு வந்தியா, ஏன்னா அரண்மனைக்குள்ளே அதுக்கு அனுமதி இல்லைன்னு தெரியும் தானே அப்படின்னு சொல்ல அப்பயும் இவ சொல்கிறா,
இப்போ அது இங்கே அனுமதி இல்லைன்னா என்ன, கொஞ்சம் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனால் ஒன்றும் தப்பில்லைங்கிற மாதிரி தான் இவ பேசுகிறா. அப்போ வந்து இளவரசனோட மேனேஜர் இருக்கான்ல ஹயோன், அவன் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட என்னமோ சொல்கிறான். அவன் காதில் சொன்னோன்னே இவனுமே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். என்னன்னா அந்த மேனேஜர் வந்து அயான், அதாவது இளவரசரை தான் தேடிட்டு இருந்திருப்பான் போல். ஸோ அவனை கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த பிரைம் மினிஸ்டர் போய் பேசுகிறான். உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி செய்யாதன்ட்டு. அங்கே உன் மேனேஜருக்கு பயத்தில் அவன் செத்துருவான் போல், ஏன் இப்படி பண்ணுறங்க மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இளவரசர் சிரித்து பேசுகிறான். ஆமாம், நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? இந்த அரண்மனையில் இருக்க பாதி பொண்ணுங்க ஒன்றை பார்க்குது, மீதி பொண்ணுங்களாம் என்ன தான் பார்க்குதுங்கிற மாதிரி அவங்க ஜாலியாக தான் பேசுகிறாங்க. பட் இனிமேல் இது நடக்க போகிறதில்ல, ஏன்னா நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி இப்போ இளவரசர் இந்த பிஎம் கிட்ட சொல்ல அவன் சாக்காயிட்டான். என்னது, நீ உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க போறியான்ட்டு. ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எங்கள் அண்ணி அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன, இப்போ நான் கல்யாணம் ஆகிட்டேன்னா இந்த அரண்மனையிலேருந்து நான் வெளியே போயிருப்பேன். அப்போ நீ என் மேலே கட்டின எல்லா வேலையும் உனக்கு தான் வரும், இந்த ஸ்டேட் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் உனக்கு தான் வரும், அந்த பொறுப்பெல்லாம் உன் தலையில் தான் வெல்லுங்கிற மாதிரி இவனை பயமுறுத்தி விட அவனுக்கு அச்சுச்சோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அப்போ நடக்கக்கூடாதுல்ல. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுறதுனா அஃபீஷியல்ஸ் கிட்ட கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்பாங்க, அப்போ நீ அதில் மறுப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் போக, ஆக்சுவலாக இந்த பிரைம் மினிஸ்டர் இவன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லக்கூடாது, அதுக்காக தான் இவன் இப்படி சுற்றி வளைச்சி பேசி அவனை ஒத்துக்க வச்சுருக்கான். ஸோ இவனுமே சொல்கிறான், இதை நீ ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கலாம்லங்கிற மாதிரி. ஸோ இப்போ அங்கேருந்து இளவரசர் நடந்து போக அவர் ஹியூஜுவை பார்த்துட்றாங்க. ஏன்னா ஹியூஜு வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். யார் நீன்னு கேட்க அவள் சாரின்னு சொல்கிறா. உன் பேர் என்னன்னு கேட்டேன்னு சொல்ல இவ சொல்கிறான், என் பேர் சாங் ஹியூஜுன்ட்டு. நான் கெஸ்ட்டு தான் சொல்ல, கெஸ்ட்டெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு தெரியாதா, இங்கே அனுமதி இருக்கவங்க மட்டும்தான் வரணும். பட் பரவாயில்ல, என்னோடய ஜூனியர் அலுமினிக்காக நான் வந்து ஓவர்லுக் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல அப்போ இவ அப்படியே பார்க்குறா. இவன் வந்து சிரிச்சுட்டு தான் பேசுகிறான். பட் அப்போ தூரத்தில் சத்தம் கேட்குது. இன்னும் நோடி போய் பார்த்தா அரண்மனையில் தீ பிடிச்சிருக்கு. அதை பார்த்தோன்னே இளவரசர் பயங்கர ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. அப்போ இந்த ஹயோனுமே வந்து கேட்குறான். ஹயோன் பிஎம் எல்லாருமே, இளவரசர் இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு மாதிரி கேட்டுட்ருக்க. அப்போ அந்த அண்ணி அங்கே வந்து இளவரசரை போட்டு அடிச்சிட்றா. நீ எப்படி அரசருக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணலாங்கிற மாதிரி கேட்க அப்போ பின்னாடி இருந்து ஒரு குழந்தை வயசு என்னன்னா, அரசருக்கு ஒன்றுமே ஆகலை, அவர் நல்லா தான் இருக்காரு. இந்த அண்ணியும் போய் அரசரை ஹக் பண்ணுகுது. ஆனால் அப்படியே இளவரசர் அதே சாக்கில் தான் நின்றுட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹியூஜுமே பார்க்குறா. அதுக்கப்புறம் இந்த பிஎம் வெளியே போகும்போது அங்கே இருக்க ஆளுங்கட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடியே இதுக்கு முன்னாடி இருந்தார்ல அரசர், அதாவது இளவரசரோட அண்ணன், அவருமே இந்த மாதிரி தீ பிடிச்சி தான் இருந்திருப்பார் போல். இப்போ இதே நடக்குது, இன்னொரு முறை இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சீக்கிரம் எனக்கு டீட்டெயில்ஸ் வரணுங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு போகிறான். ஸோ அதனால தான் அந்த நெருப்பை பார்த்து பயந்து இளவரசர் நின்றுட்டு இருந்திருப்பார் போல், ஒரு மாதிரி அதிர்ச்சியாக. இன்னொரு பக்கம் ஹியூஜுமே வெளியே வர அவளோட பிஏ கேட்குறான், என்னது அதுக்குள்ளே வந்துட்ட, நீ என்ன கெத்தாக காட்டிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபங்க்ஷன்லேருந்து வாக் அவுட் பண்ணிட்டியான்னு கேட்க, இல்லை உள்ளே ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்கிறா. சம்பவமா, நீ என்னடி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் பண்ணல, உள்ளே தீ பிடிச்சிருச்சு, நான் பண்ணாலும் அங்கே கண்டுக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லைங்கிற மாதிரி இவ சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பிஏ, அச்சோ தீ பிடிச்சிருச்சா, இளவரசருக்கு என்ன ஆச்சுன்னு தான் கேட்குறா. அப்போ இவளுமே கேட்குறா, என்ன நீயும் அந்த இளவரசருக்கு ஒரு ஃபேனான்ட்டு. அதுக்கப்புறம் காரில் போகும்போது பேசிகிட்டே போகிறாங்க. இவளுக்கு இளவரசர் பிடிக்காத மாதிரி தான் பேசுகிறா. என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்கூல் டைமில் நடந்தது காட்டுறாங்க. இந்த ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ளே இவ திருட்டுத்தனமாக போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்பயுமே இளவரசர் வந்து அந்த ஸ்கூல் தானே, அதனால தான் ஜூனியர் அலுமினின்னு சொல்லியிருப்பாங்க இவ பேரை கேட்டதுக்கப்புறம். நீ இங்கே என்ன பண்ணுறங்கிற மாதிரி இப்போ கேட்ட மாதிரி தான் அப்பயுமே பேர்லாம் கேட்டிருப்பாங்க. இவ்வளோமே இவ பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ இவன் சொல்கிறான், இப்படி நைட் இவ்வளோ டைமுக்கு அப்புறம் பெர்மிஷன் இல்லாமல் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, இது இங்கே அனுமதி இல்லைங்கிற மாதிரி பேச அப்போ அவள் கேட்குறான், நீங்களும் தான் இங்கே பெர்மிஷன் வாங்காமல் இங்கே நின்றுட்டுருக்கீங்கன்ட்டு. ஆனால் இவன் அப்போயோ ஒரு லெட்ரு காட்டுறான். என்னன்னா, இவனுக்கு பர்மிஷன் முழுக்க இருக்குது, இந்த இடத்துல என்ன ரேஞ்சில் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறக்கு. இவ பார்க்குறா, இந்த லெட்ரு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க. ஆனால் ஒன்று, என் கூட படிக்கிற பையன் மின்சோக்குக்கு இந்த இடத்தோட கீ கிடச்சிருக்கு. அவனுக்கு இந்த கீ எப்படி கிடச்சிருக்கு, அவனுக்கு மட்டும் எப்படி இந்த பர்மிஷன் கிடச்சிது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு இங்கே எப்போ வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுற பர்மிஷன் எடுக்கணும்ல, அவன் இந்த கீ கிடச்சிருச்சுன்னு எல்லோரும் முன்னாடி சீன் போட்டுட்டு இருந்தான். அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் அவன்கிட்ட இந்த சாவி திருடிட்டு வந்து நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் சமமாக ப்ராக்டிஸ் பண்ண அனுமதி கிடைக்கணும் தானேன்ட்டு இவ பயப்படாமல் பேசுகிறா.
ஸோ அவனுக்கு கிடச்சிருக்கும் போது இவ இப்படி திருடினது கூட தப்பில்ல தானங்கிற மாதிரி தான் இவ பேசுகிறா. அதோட இப்போ சொன்ன அதே டைலாக் தான் அப்பயுமே சொல்லியிருக்கா. என்னன்னா, நான் ஏமாற்றி கூட ஜெயிப்பினே தவிர நேர்மையாக விளையாடி தோற்று போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவள் அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் போயிட்டு ரிட்டன் வந்து இவனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, ஏன்னா இவன் பெரிய ஆளுன்னு தெரிஞ்சிருச்சுல. அந்த லெட்ரு ஈஸியாக கிடைக்கணும்னா இவன் கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் இருக்கணும். ஸோ அதனால் இவனுக்கு மரியாதை கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஆனால் இவன் அவளை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணி வந்து இப்போ இளவரசரை பார்க்க வந்திருக்கா. ஆக்சுவலாக நேற்று நடந்ததுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் இவ ஸ்ட்ரைட்டாக இளவரசரையே பழி போட்டிருப்பாள். ஸோ அதுக்கு சாரி சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கா. அப்போ இளவரசருமே நீங்கள் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட இதை பற்றி சொல்லிடுங்க, ஏன்னா அவர் தான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்ல, நான் கூட அதை பற்றி சொல்லிக்கிறேங்க மாதிரி சொல்ல இந்த அண்ணி வந்து கோவமாக பேசுகிறா. என்னன்னா, அரசர் வந்து இந்த சின்ன பையன் தானே, பட் அவனுக்கு எந்த இதுவுமே கிடைக்கிறதில்ல, எல்லா மரியாதையுமே இளவரசருக்கு தான் போகுது. அந்த இதுதான் இந்த அன்னிக்கு இருக்கு போல், அந்த கோவம் தான். நேற்று கூட அரசருக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் பதட்டப்பட்டிருக்க மாட்டாங்க. இளவரசருக்கு லைட்டாக கண்ணதில் கீறல் ஆயிருக்கும். அது என்னாச்சு எப்படி இருந்தால் பதட்டப்பட்டிருப்பாங்க. ஸோ இளவரசமே கேட்குறாரு, அதுக்கு ஏமலையா நீங்கள் பழி போடுவீங்கன்ட்டு. ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுக்கறதுக்கு இவர் என்ன பண்ணுவார்? அதோட இளவரசர் கரெக்டாக பேசுகிறாரு. உங்களோட வேலை நீங்கள் எதுவும் பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான். ஏன்னா அரசர் வந்து அந்த சின்ன பையன் மட்டும்தானே. அப்பயுமே அந்த அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது தான் எல்லோரும் பெரிய விஷயமாக நடத்துக்கிறாங்க. என்னதான் ஆனாலும் அந்த க்ரௌனை நீங்கள் வச்சுட்ருக்க மாதிரி தான் தெரியுதுன்ட்டு இப்போ இந்த அண்ணி சொல்ல, அப்போ இளவரசர் முதல்ல நடந்ததுன்னு நினச்சி பார்க்குறாரு. என்னென்னா, சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்ட வந்து இப்படி நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் அப்பயுமே அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பான்னா, இங்கே பாரு, நீ எப்படி டிலிஜெண்ட்டாக நடந்துக்கணும் அதெல்லாம் முதல்ல கற்றுக்கோ, நீ ஒரு கிராண்ட் பிரின்ஸ், உனக்கான டைட்டில் இதாங்கிற மாதிரி அவனுக்கு ஐசென்னு பேர் வச்சுருப்பாரு. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, அப்பாவியாக நின்றுட்டுருக்கும். அதோட க்ரௌன் பிரின்ஸ் வர வழியில் நீ குறுக்க நிற்காதன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இளவரசர் வளர்ந்ததுக்கப்புறம் கூட அவங்க அப்பாவை போய் பார்க்கும்போது மறுபடியும் அவருக்கான டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஐ ஆனுன்னு. இவனுமே அவங்க அப்பா கிட்ட, என்ன இதுதான் நீங்கள் மறுபடியும் எனக்கு தர ரிவார்டா, என்னோடய ராயல் டைட்டில் மறுபடியும் சேஞ்ச் ஆயிடுச்சாங்கிற மாதிரி அவன் கேட்டிருப்பான். இப்போ அதை தான் இளவரசர் நினைஞ்சு பார்க்குறாரு. சரி, இப்போ நான் என்ன தான் பண்ணணுன்னு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, அப்பா அந்த அண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் நான் சொல்கிற ஆளை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு நான் டிசைட் பண்ண பொண்ணு தான் உங்களுக்கு மனைவியாக வரணுங்கிற மாதிரி அந்த அண்ணி சொல்ல, அப்படியே இளவரசர் ஒரு மாதிரி சாக்காத பார்த்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் ஹியூஜுவை காட்டினாங்கன்னா அவளுக்கும் அந்த மேரேஜ் விஷயந்தான். அவங்க அப்பா வந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல், பட் அந்த பையன் இவளோட தகுதி கொஞ்சம் கூட பக்கத்தில் வரமாட்டாங்கன்ட்டு இவ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. என் அழகு என்ன, என் அறிவு என்ன, எனக்கு என் ஈக்குவலாக இல்லைனாலும் என்னோட கம்மியாக ஒரு ஆளை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பயங்கர பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. அங்கே இவளோட அண்ணா அண்ணியெல்லாம் வராங்க. அந்த அண்ணியுமே ரொம்ப இந்த இவளோட அப்பா கிட்ட சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி இந்த சோப் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த புள்ள பேசிகிட்ருக்கு. அவர் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இந்த அண்ணி சொல்ல, அதே மாதிரி தான் இவங்க அண்ணனுமே சொல்கிறான். அப்பயும் ஹியூஜி வந்து இவங்களை அவமானப்படுத்தி விடுறா. இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னா நீ எப்படி எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு முட்டாளை செலக்ட் பண்ணன்ட்டு முடிவும் ஒஸ்ட்டு தாங்கிற மாதிரி எல்லாரையும் கலாய்ச்சி தள்ளிகிட்ருக்கா. அதோட ஓப்பனாகவே கேட்டுறா, இப்போ என்ன நீங்கள் எனக்கு உண்மையிலே மேரேஜ் பண்ணுறக்கு ஒரு ஆளை பார்க்குறீங்களா, இல்லை என்ன இங்கேருந்து துரத்தி விடுறதுக்குன்னே ஒரு ஆளை பார்க்குறீங்களான்ட்டு. ஏன்னா இவளோட பிறப்பை பற்றி தான் எல்லாருமே இவளை கிண்டல் பண்ணுவாங்கல்ல. இன்னொரு பக்கம் இளவரசரை காட்டினாங்கன்னா ஹையோன்னு கேட்டுட்ருக்கான். என்ன இளவரசரே, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா, நீங்கள் எப்போருந்து இவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருந்தீங்கன்ட்டு. அப்போ இளவரசருமே, உனக்கு எப்போலேருந்து வா இவ்வளோ நீளமாச்சுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இவனுக்கு வந்து கொஞ்சம் புலம்பிகிட்டு இருக்கான். இல்லை இளவரசரே, எனக்கு உங்களை பார்த்தா தான் கஷ்டமாக இருக்குது, அவங்க சொன்னதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கலாம், அவங்க ஏன் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணுன்ட்டு இவன் புலம்பி தீர்த்துட்ருக்கான். இதில் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லைங்க மாதிரி தான் இவன் பேசுகிறான். இன்னொரு பக்கம் ஹியூஜுவை காட்டினாங்கன்னா அவளுமே மீட்டிங்கில் அவள் மேனேஜர்ஸ் கிட்டலாம் அந்த கோவத்தை காட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டும் இந்த டீயை குடின்னு சொல்ல, இது ரொம்ப கசப்பாக இருக்குங்கிற மாதிரி தான் ஹியூஜு சொல்கிறா. ஆமாம், நீ தான் கோவப்பட்டுட்ருக்கீல, இது கொஞ்சம் உனக்கு கோவத்தை கம்மி பண்ணும். அதோட உன் மேனேஜர்ஸ் கிட்டலாம் நீ இப்படி கத்துறதை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொல்ல, என்னது நான் பாவமாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நீ பாவமாக தான் இருக்கன்ட்டு அவள் பிஏ அசால்ட்டாக பேசுகிறா. இவளுக்கு பயப்படாத ஒரே ஆள் அந்த பிஏ தான் போல். அதுக்கப்புறம் இவ சொல்கிறனால தான் அவள் அந்த டீயவே குடிக்க பிடிக்காமல் குடிச்சிட்ருக்கா. இன்னொரு பக்கம் அரண்மனையில் காட்டினாங்கன்னா இளவரசர் வந்து எங்கேயோ வெளியே கிளம்புறாரு. அப்போ ஒரு பெரிய ஆளாட்ட வரான். அவங்ககிட்ட இவங்க பேசுகிறாங்க. இளவரசருமே, நான் இவ்வளோ நாள் பர்த்டே ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணதில்லை, நான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கலை, ஸோ என்னோடய ப்ரைவேட் ரெசிடென்ஸுக்கு போய் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருக்கேன்னு சொல்ல, அந்த ஆளுமே, இளவரசரே நீங்கள் போயிட்டீங்கன்னா அரசரோட சேஃப்டி யார் பார்த்துப்பாங்கிற மாதிரி அவன் கேட்க, இளவரசர் கேட்குறான், ஆனால் நான் போகிறத நினச்சி நீங்கள் சந்தோஷம்தான் படுவீங்கன்னு நான் நினச்சேன்ட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் இக்கு வச்சு
பேசுகிற மாதிரி இளவரசர் பேசுகிறாரு. ஸோ இந்த ஆள்கிட்ட ஏதோ சரியில்லை போல். அதோட நான் இப்போ கிளம்புறத நான் இன்னும் அன்னிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, நீங்கள் குயின் கிட்ட என்னோட சார்பை இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களான்னு சொல்லிட்டு தான் இவர் கிளம்புறாங்க. அதே மாதிரி தான் அந்த ஆளும் போய் அந்த ராஜமாதா இருக்காங்கல்ல அவங்ககிட்ட தான் பேசுகிறாங்க. இளவரசர் சொன்னது எல்லாமே சொல்கிறாங்க. அதோட இந்த கிராண்ட் பிரின்ஸ் வந்து பண்ணுற ஒவ்வொரு வேலையும் சரியில்லை, அவருக்கு தான் இப்போயுமே சப்போர்ட் இருக்குது. அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லோரும் இறந்துட்டாங்க, ஆனால் இப்போயுமே க்ரோன் அவரோட கையில் இருக்க மாதிரி தான் தெரியுதுன்ட்டு சொல்ல அந்த அண்ணி வில்லித்தனமாக யோசிச்சுட்ருக்கா. இன்னொரு பக்கம் ஹியூஜு பார்த்தாங்கன்னா அவள் வந்து ஒவ்வொரு ப்ரொஃபைலுமே பார்த்துட்ருக்கா. எதுவுமே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் ஃப்ரெண்டுக்கிட்டையுமே என் அழகுக்கு அறிவுக்கெலாம் இவங்க செட்டே ஆக மாட்டாங்க மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கா. பொலிட்டீஷியன்ஸும் வேணாம், பிஸ்னஸ் மேனும் வேணாங்கிறா. அப்போ யார் உனக்கு என்ன ராயலாக இருக்க ஆள் தான் வேணுமான்னு கேட்க இவளுக்கு அப்போ தான் ஒரு யோசனையே வருது. ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இதுதான் பெஸ்ட்டுன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டா. இன்னொரு பக்கம் அயானை காட்டினாங்கன்னா, அதாவது இளவரசர் தான், அவர் அந்த வேட்டைக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிட்டு தானே பர்த்டே ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுதான் இப்போ வெளியே பூகம்பமும் அடிச்சிருக்கு, எல்லா கான்ட்ரவர்சியும் வந்துட்டுருக்கு. அப்போ ஹயானுமே கேட்குறான், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்ட்டு. அப்போ இளவரசர் என்ன கேட்குறாருன்னா, ஆமாம் அரண்மனையில் ஃபயர் வந்துச்சுல்ல, அந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சுன்ட்டு. ஆக்சுவலாக அந்த விஷயத்துக்கு மேலே இப்போ இளவரசர் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டார், அந்த விஷயந்தான் இப்போ நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நெருப்பு விஷயத்த சுத்தமாக மூடியே மறைச்சிருச்சு. இப்போ ஹியூஜியோட பிஏ ஆஃபீஸ் வரும்போது கூட ஆஃபீஸ்லுமே இந்த இளவரசரை பற்றின விஷயம் தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ளே போய் ஹியூஜியை பார்க்க அவள் வந்து இளவரசரோட ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்கா. அம்மா என்ன நீயும் இளவரசருக்கு ஃபேன் ஆகிட்டியா, என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்க இவ சொல்கிறா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா இருக்காருன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இவ சிரிக்கிறா. இன்னொரு பக்கம் இளவரசரை காட்டினாங்கன்னா ஹயோன் இளவரசர்கிட்ட புலம்பிட்டு இருக்கா. நீங்கள் ஏன் இப்போ இப்படி பண்ணீங்க, அதோட இதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா, ஏன் இது ஏதோ கொலை குத்த மாட்டே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு அவன் பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ இளவரசருமே கேட்குறாரு ஏன் இதை பண்ணக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி தான் ஹியூஜுமே கேட்குறா ஏன் இதை பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவளோட பிஏ சாக்காயிருக்கா. நீ என்ன சொல்கிற, இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் நடக்கக்கூடிய ஒன்றான்ட்டு. ஆனால் இவ அதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி தான் இருக்கா. அதோட இளவரசரை மீட் பண்ணுறக்கு இவங்க ஆடியன்ஸாக இன்வைட் பண்ணுவாங்கள்ல, ஸோ நான் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும், அதை இவ பண்ணலாங்கிறா. ஸோ அதே மாதிரி இவ அந்த அப்ளிகேஷனும் போட்டுறா போல். அப்படியே இளவரசர் காட்டினாங்கன்னா அவர்கிட்ட ஹயோன்னு சொல்கிறான், இப்படி வந்து உனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு உங்களை மீட் பண்ணுறக்குங்கிற மாதிரி. ஸோ சாங் ஹியூஜு கேசல் பியூட்டியோட சிஇஓ அதெல்லாம் சொல்ல இவனுக்கு அவள் யாருன்னு தெரியுது, ஆனால் ரிஜெக்ட் பண்ண சொல்லிடுறான். அதை ஹியூஜு பார்த்துட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானா ஷாக்காயிரா. அதுக்கப்புறம் அதையே வேறு நேமில் கொடுத்து பார்க்குறா, அப்பயுமே ரிஜெக்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக அவள் ரீசன் போட்டிருக்க மாட்டா, ஏன்னா ஸ்ட்ரெக்டாக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரீசன் போட முடியும், அதனால தான் போடாமல் வந்திருப்பா. இப்போ என்னென்னா இவள் பல விதமாக யோசித்து ஒன் பேருக்கு ஒரு நல்ல ரீசனாட்டு எடுத்து போடுறா, அப்பயுமே ரிஜெக்ட் ஆகுது. இதே மாதிரி 10 டைம் பக்கம் இவ போட்டிருப்பா அந்த அப்ளிகேஷன். இவன் ஒவ்வொரு டைமும் இளவரசர் கிட்ட போகும்போதும் அவன் ரிஜெக்ட் சொல்லி தான் அனுப்பியிருப்பான். இவளுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்கும். அப்போ தான் இவளுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஏன்னா இவன் சொல்லியிருப்பான்ல அவளை மீட் பண்ணும்போது, என்னோடய ஜூனியர் அலுமினிக்காக நான் அதை பார்த்துக்கிறேன்ட்டு. ஸோ அது ஞாபகம் வந்து இவன் இந்த ஜூனியர் அலுமினி அந்த பேரை யூஸ் பண்ணி போட, அதுக்கப்புறம் ஹயானும் போய் இளவரசர்கிட்ட இப்படி அவன் மறுபடியும் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கா, இந்த டைம் ஏதோ ஜூனியர் அலுமினின்னு போட்டிருக்கா, என்னை ரிஜெக்ட் தானே பண்ணுன்னு சொல்ல அவன் அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இவனே ஷாக்காயிட்டான், ஹியூஜுமே பயங்கரமாக ஷாக்காயிட்டான். அதுக்கப்புறம் அவள் இளவரசரை மீட் பண்ண தான் அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு போகிறாள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த அன்னிக்கும் போயிடுது. அவள் அந்த வேலைக்காரிக்கிட்ட கேட்குறா, ஆமாம் அங்கே ஒரு கருப்பாடு வச்சுருக்க தானே, எல்லா தகவலும் வந்துடும்ல, அவளை நம்பலாமாங்கிற மாதிரி இந்த அன்னி கேட்டுட்ருக்கா. ஸோ இப்போ ஹியூஜு வந்து இளவரசரை மீட் பண்ண போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ இளவரசமே அங்கே வர இவன் நல்லா ஸ்டைலான லுக்கில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கா. அப்போ இளவரசமே கேட்குறாரு, இப்போ எதுக்கு என்ன மீட் பண்ணணுன்னு சொன்னீங்கன்ட்டு. இவளுமே அந்த ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுற இதை வச்சு நான் உங்ககிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இளவரசரும் இவளை சிரிச்சுட்டே பார்க்க இந்த எபிசோட் முடியுது. அப்படியே என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா அந்த வானவேடிக்கைலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த டைமில் இளவரசர் ஹியூஜுவை பார்த்துருப்பாரு. அவருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் அவளை. அதோட அந்த ஸ்கூல் டைமில் சொல்லியிருப்பாள்ல, ஏன் இண்டிவிஜுவலுக்கு அதே ரேஞ்சில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னு, அந்த மாதிரி பேசிட்டு போனது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அது கரெக்டுன்னு தோணிருக்கும். ஸோ அதுக்கப்புறமே அவர் ஒரு முடிவு எடுத்திருப்பார். இவ புலம்பிட்டு இருந்திருப்பா, ராயலில் இருக்க ஒரு ஆள்கிட்ட இப்படி பேசிட்டுமேங்கிற மாதிரி. ஆனால் அவள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறா,
என்னன்னா இப்போ இளவரசர் சொன்னனால இங்கே வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இனி 1 மந்த்துக்கு அந்த ரேஞ்சில் எல்லாருக்குமே எப்போ வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பர்மிஷன் அங்கே வந்திருக்கும். அதை ஃப்ரெண்டு சிரிச்சிட்டே சொல்கிறான், சூப்பர் இடி, நீ எப்போ வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிற மாதிரி. அதை வந்து ஹீரோயின் அப்படியே பார்த்துட்ருக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு இப்போ ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை லவ்.